ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் மேன் அப்படின்ற ஒரு கொடூரமான படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. இது ஒரு ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அழகான டவுனு, அங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஐஸ்கிரீம் மேன் ஒருத்தன் வரான் ஐஸ் விற்கிறதுக்காக. அவங்க கிட்ட இருந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு பசங்களும் ரொம்ப கொடூரமா மாறுறாங்க. அந்த நகரத்தையே தும்சம் பண்றாங்க. டீச்சரா இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்களையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. அப்படி அவன் கொடுக்குற ஐஸ்கிரீம்ல என்னதான் இருக்கு, இந்த பசங்களுக்கு என்னதான் ஆகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துல ஹாரர் போர்ஷன்ஸ் வச்சிருக்காங்களோ இல்லையோ, பல கோர் போர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பல இடங்கள்ல பாக்குறதுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதை ரொம்ப தத்துரூபமா எடுக்கவும் செஞ்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பல போர்ஷன்ஸ் உட்காந்து பார்க்கவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு கொடூரமா தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல இவங்க ஹாரர் போர்ஷன் வச்சு நம்மள பயம் காட்டி இருக்காங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கொடூரமான காட்சிகளை வச்சு நம்மள வாந்தி எடுக்காம வைக்காம விட மாட்டாங்கன்ற அளவு எடுத்து வச்சிருக்காங்க. சரி, படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இதை வச்சு இவங்க பயங்கரமான ஒரு படத்தை கூட பிரசன்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த டீம் பாத்தீங்கன்னா நம்மள கொடூரமான முறையில ஒரு படத்தை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே மையமா வச்சு இந்த படத்தை எழுதி எடுத்த மாதிரி தான் இது இருக்கு படம் ஃபுல்லாவே. அதையும் தாண்டி படத்துல இருக்க ஒரு சில விஎஃப்எக்ஸ் காட்சிகள் விஎஃப்எக்ஸ் தெரியற மாதிரி தான் இருக்கு. இந்த ஹாரர் கான்செப்ட் வேணா ஒரு வித்தியாசமான ஹாரர் கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதுல ஃபுல்லாவே சம்பவம் பண்றது எல்லாமே குழந்தைங்க தான். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி சஸ்பென்ஸ்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. பசங்க பாட்டுக்கு அடிச்சு தும்சம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யார் கேரக்டரும் பெருசா எழுதவும் இல்லை. அதனால நீங்க என்ன வேணா கொலை பண்ணிட்டாலீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க ஹாரரை விட கோரை நம்பினது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு படம் தான் இது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க இருக்க ஸ்லாஷர் ஹாரர் படம்லாம் பிடிக்கும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.